இப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய திருவிழாவாகவே கொண்டாடப்படுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் கும்பராசியில் இருக்கக்கூடிய மாசி மாதம் முழுக்கவுமே புனித நீராடலுக்கு உகந்த மாதமாக சொல்லப்பட்டாலும், மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினம் மகம் நட்சத்திரத்தில் வருவதால் பௌர்ணமி நீராடல் என்பது மிக மிக தூய்மையானதாகவும் புண்ணியமானதாகவும் கருதப்படுகிறது. இப்பொழுது குரு பகவான் கும்பராசியில் இருக்கிறார். இவர் சிம்ம ராசிக்கு வரும்பொழுது குருவும் சந்திரனும் ஒன்றாக சேர்வார்கள். அப்பொழுது அவர்கள் இருவரையும் சூரியன் கும்பராசியில் இருந்து பார்ப்பார். இந்த பௌர்ணமி தினமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இதை மகாமக பெருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறோம். இதை ஒரு மாமாங்கம் என்றும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட இந்த தினத்தினை எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நான் உங்கள் வினோத். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு மாசி மகம் வேறு. இப்போ நாகப்பட்டினத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஆலயங்களில் உள்ள அனைத்து உற்சவமூர்த்திகளின் சிலைகளானது பல்லக்கின் மூலம் இங்கு கொண்டு வரப்பட்டு கடலில் நீராடக்கூடிய ஒரு சிறப்பு தரிசனத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கடற்கரை நுழைவாயிலில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பல்லக்கை சுமந்து வரவங்களுக்கு இப்போ தண்ணீர் பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரைக்கு வந்துட்டோம். இப்போ ஒவ்வொரு உற்சவமூர்த்திகளின் சிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களோட சிலைகள் இந்த இடத்துல ஒவ்வொரு சிலைகளுக்கும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு அந்தந்த பந்தல்களில் வச்சிருவாங்க. இப்போ இந்த மாசி மகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாள் மாசி மகமாக கொண்டாடப்படுது. இதை கடலாடும் விழா அப்படின்னு ஒரு பெரிய விஷயமாகவே கொண்டாடுறாங்க. இங்க பாருங்க, உற்சவமூர்த்திகள் வான வேடிக்கைகள் முழங்க ஒவ்வொரு பல்லக்கா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வரும்போது ஒவ்வொரு பல்லக்கும் கடலுக்குள்ள அழைச்சிட்டு போய், அதாவது அந்த உற்சவமூர்த்திகளின் சிலையை கொண்டு போய் கடல்ல நீராட்டுவாங்க. அதாவது தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசி மகம்னா ரொம்ப ஃபேமஸானது கும்பகோணம் மகாமக குளத்துல நீராடுறது தான். அதுபோல இது எல்லா இடத்துலையும் கடல்னு இல்லை, அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அது ஆறா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், ஸோ அவங்கவுங்களுக்கு தேவையான இதுல அவங்கவுங்க ஊர்ல என்னென்ன இருக்கோ அதுல அதை சிறப்பாக கொண்டாடுவாங்க. இப்போ இங்கே நாகப்பட்டினத்துல கடல் இருக்கிறதுனால இங்கே கடல்ல அந்த நாகப்பட்டினத்தை சுற்றி உள்ள எல்லா கோயில் ஆலயங்கள்லையும் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி சிலைகள், அதாவது உற்சவமூர்த்தி சிலைனா அந்த பல்லக்கிலையோ இல்லை தேர்லையோ அழைச்சி ஊரை சுற்றி வரும்ல, அதுதான் உற்சவமூர்த்தி சிலைகள். அந்த சிலைகளை கொண்டு இந்த கடல்ல நீராட்டுவாங்க, தீர்த்தவாரி செய்வாங்க. அப்படி அந்த சிலைகளை கடல்கள்ல நீராட்டும் பொழுது சேர்ந்து நாமும் மூழ்கும் பொழுது நமது தலைமுறையாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 21 தலைமுறை பாவங்கள் அழியக்கூடியது. அதாவது அந்த சிலைகளை தீர்த்தவாரி செய்யும் பொழுது நாமும் சேர்ந்து அந்த கடலில் மூழ்கி எழும் பொழுது 21 தலைமுறைகளுக்கு உண்டான பாவங்கள்ல இருந்து விலக்கி விடுவார். அப்படிப்பட்ட நன்னாள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நவகிரக தோஷம், பலவிதமான தோஷங்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு விலக்கு அளிக்கக்கூடிய தினம் அந்த தீர்த்தவாரி. அந்த உற்சவமூர்த்தி சிலைகள் கடலில் மூழ்கி எழுந்திருக்கும் அந்த தருணத்தில் மூழ்கும் பொழுது அதாவது நம்ம மேல இருக்கிற அனைத்து பாவங்களும் விலகும் அப்படிங்கிற, அதாவது ஒரு இப்ப காசிக்கு போக முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட காசியில வருஷத்துல 365 நாளும் காசியில மூழ்கி எழுந்திருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தா அவங்க எப்பேற்பட்ட பாக்கியம் செஞ்சவங்க. அப்படிப்பட்ட, அதாவது வருடம் முழுவதும் காசியில் உள்ள கங்கை நதியில் மூழ்கி எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய புண்ணியமானது அந்த உற்சவமூர்த்தி சிலையானது கடலில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது நாமும் மூழ்கி எறிந்தால் அப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில தான் இப்ப நாம இங்க கலந்துகிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, பல்லக்க தூக்கியிருக்காங்க, நேரா கடலுக்குள்ளதான் போய் இறக்கும். அதை பாருங்க, எவ்வளவு ஆரவாரத்தோட எவ்வளவு மகிழ்ச்சியா அந்த உற்சவமூர்த்தி சிலை மூடப்பட்டிருக்கு. போய் கடல்ல இறங்கி எல்லாரும் காலை நனைச்சிட்டு திருப்பி அந்த பந்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உற்சவமூர்த்தியின் சிலை அந்த திரை விளக்கப்பட்டு பூஜைகளானது நடக்கப்பட்டு இறுதியாக
தீர்த்தவாரியானது நடைபெறும், அந்த பூஜையானது நடைபெறும். இந்த வீடியோ முழுவதும் அந்த தீர்த்தவாரி எல்லாமே காமிச்சிருக்கோம். ஸோ அதனால வீடியோவும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த பாருங்க எவ்வளோ ஆரவாரத்தோட அந்த பெருமாள் சிலை கொண்டு செல்லப்படுகிறது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பாருங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆரவாரத்தோட அந்த கூச்சலோட பாருங்க சுத்துறாங்க பாருங்க. அந்த கடலோட அலையோட சேர்ந்து அப்படி ஒரு பெரிய காட்சியை நம்ம இந்த இதில் பார்க்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் அதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிவு. இப்ப இந்த மாசி மகம் அப்படிங்கிறது எந்த தெய்வங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. பொதுவா தெய்வங்கள் எல்லா நாள்களையும் வழிபடக்கூடியது தான். இந்த நாளில் தான் இந்த தெய்வங்களை வழிபடணும், இந்த நாளில் தான் இந்த தெய்வத்துக்கு சிறப்பு அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. ஆனால் பெரியவங்க குறிப்பாக இதுக்காக இந்த நாள் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த தெய்வங்களுக்கு இந்த நாள் உகந்தது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அப்படி இந்த மாசி மகம் எந்த தெய்வங்களுக்கு என்ன இதெல்லாம் நடந்ததுனால இது சிறப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மக திருநாளில் எல்லா கோயில்ல இருந்தும் உற்சவமூர்த்திகள் எல்லா இடத்துக்கும் வந்துடும். அதில் குறிப்பாக சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த நாள் அந்த நாள் தான். மாசி மகத்தன்னைக்கு தான் வருண பகவானுக்கு சிவபெருமான் சாப விமோச்சனம் கொடுத்தார். அதனால சிவபெருமானை இந்த நாளில் வழிபட்டா நம்மளுடைய அனைத்து சாபங்கள்லேருந்தும் விமோச்சனம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை சொல்லப்படுகிறது. அதுவும் இல்லாமல் உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாணியாக அவதரித்தார். அப்படிங்கிறதுனால அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் விரத நாளாக இது குறிப்பாக கொண்டாடப்படுது. அது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற விரத நாள். அதாவது உமாதேவியார் தட்சனோட மகளாக தாட்சாயணியாக அவதரித்த நாள். அதுவும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப சிறப்பான நாள். அது என்னன்னா உங்களுக்கு தெரியும், தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படிங்கிற பெயர் பெற்றவர் முருகப்பெருமான். தந்தைக்கு முருகன் மந்திரம் உபதேசம் செய்த அந்த நாளும் இந்த மாசி மக பெருநாள் தான். அதனால முருகப்பெருமானுக்கும் இது மிக பிரசித்தி பெற்ற நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. பெருமாள் வழிபாடு அதுவும் அதிகமான ஒரு பிரசித்தி பெற்ற நாளாக இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகல பாதாளத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் இந்த மாசி மக நாள் தான். நிறைய பேருக்கு தெரியும், வராக அவதாரம் பூமியை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் எடுத்து தன் மூக்கில், அதாவது தன் தந்தத்தின் மூலமாக பூமியை அகல பாதாளத்தில் இருந்து எடுத்து வந்ததாக புராண கதை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நாள் இந்த மாசி மக நாள் தான். அதனால பெருமாளுக்கும் இது பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய நாளாக இருக்கிறது. அதுவும் இல்லை, அடுத்தது கேது பகவான், ஞானமும் முத்தியும் அளிக்கக்கூடிய கேது பகவானுக்கு மக நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்குகிறார். அதனால் இந்த கேது பகவானுக்கும் இது ஒரு உகந்த நாளாக நன்னாளாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் இல்லாமல் நம் முன்னோர்களுக்கு மக நட்சத்திரத்தில் பித்ரு தேவாய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது அன்னதானம் அவங்களுக்கு உண்டான காரியங்கள் செய்வாங்க. ஸோ அதனால் இந்த நீர்நிலைகளுக்கு எந்தெந்த ஊரில் என்னென்ன நீர்நிலை இருக்கோ அந்தந்த ஊரில் அந்தந்த கோயிலேருந்து உற்சவமூர்த்திகள் சிலைகள் கொண்டு தீர்த்தவாரியானது நடைபெறும். இப்போ பாருங்கள், சிவபெருமான் சிலையானது தீர்த்தவாரி செய்யப்பட்டு வருகிறது. அந்த நேரத்தில் சிவபெருமான் கடலில் மூழ்கும் பொழுது சேர்ந்து அனைத்து மக்களும் கடலில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது நமது அனைத்து பாவங்களும் விலகி, கொஞ்சம் நஞ்ச பாவங்கள் கிடையாதுங்க, 21 தலைமுறைகளுக்கு உண்டான ஒட்டுமொத்த பாவத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்குதுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்மளோட அனைத்து பாவங்களும் அந்த சிலைகள் மூழ்கும் பொழுது நாமும் மூழ்கி எழுந்திருந்தால் ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய பெரிய நன்னாளாகவே கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தீர்த்தவாரி நிகழ்ச்சி தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது இல்லாமல் குலதெய்வ வழிபாடு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் என்று இருக்கும். அவரவர்கள் குடும்பத்திற்கு ஏற்ற குலதெய்வம், அந்த குலதெய்வ வழிபாடுக்கும் ஏற்ற நன்னாளாகவும் இந்த மாசி மக நாளானது விளங்குகின்றது.
அப்படிப்பட்ட நன்னாளில் தான் இப்போ நாம் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஆரவாரத்தை, மக்களோட ஆரவாரத்தை பாருங்கள். அந்த அளவுக்கு கூச்சல் போட்டு ஆரவாரம் பாருங்கள். அடுத்தது பெருமாள் சிலை வந்து தீர்த்தவாரி செய்வதற்காக கடலுக்குள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாடி தான் நாமும் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு இருக்க அந்த பெருமாள் சிலையானது, உற்சவமூர்த்தியின் சிலையானது கடலுக்குள் மூழ்கும் பொழுது மக்கள் அனைவரும் சேர்ந்து மூழ்கி தனது பாவங்களை தொலைத்து நல்ல ஒரு பாவ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு இந்த சுற்றி சொல்லுவாங்கள்ல, இறைவனுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சக்தி அது வந்து இந்த இடத்துல நல்லாவே கிடச்சிச்சு. பாருங்க, எல்லாரும் அந்த அந்த எண்ணெயும் கரத்தை பிடிச்சி உங்களோட கரத்தை பற்றிக்கிட்டு நாங்களும் வரோம், எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்களோட பாவங்களை அழித்து நல்ல விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தவாரி நடைபெறக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வங்களின் சிலைகளான உள்ளே கொண்டு செல்லும் வரும் மக்கள் கூட்டம். அந்த பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்காங்க, அவ்வளவு தூரமும் மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தரமும் அந்த சிலையானது மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அனைவரும் அந்த பாருங்க, அனைவரும் மூழ்கி மூழ்கி எழுந்திருப்பாங்க, தன் பாவத்தை கழுவி விட்டு வருவார்கள். அப்படிப்பட்ட நன்னாளில் தான் இருக்கின்றோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத்குமார். பாய் பாய், see you, thank you.